இருந்தாராம். லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தாங்களாம், தூங்கிட்டு இருந்தாங்களாம். வல்லபாய் பட்டேலை பார்த்தாங்களாம், தூங்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு தலைவர் வீட்டுக்கு போனாங்களாம், படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தூங்காத இருந்தாராம். அவர் தான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். எல்லா கட்சி தலைவரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் எங்க மூச்சிட்டு இருக்கீங்கன்னு. அவங்க ஆளுவெல்லாம் மூச்சுட்டானுங்க, எங்க ஆளு என்ன முடிக்காம இருக்கிறாங்க, அதனால் நான் மூச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தை மாற்ற பார்க்கிறார் இந்த மோடி. சட்டத்தை வகுத்து கொடுத்த ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே ரேஷன் கார்டு சொல்லுகின்ற மோடிக்கு பாடம் போட்ட வேண்டும். மக்களே, உங்களுக்கு தெரியாதுல, அரசியல் பிரதிநிதி பெற்ற ஊர் இந்த ஊர், எல்லா கட்சியும் இருக்கிற ஊர். 60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல இருக்கின்ற நிகழ்வை மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறார். மக்களே, உங்களுக்கு தெரியாதுல, அரசியல் பிரதிநிதி பெற்ற ஊர். திருமணம் பண்ணிக்க முடியுமா? பட்டம் வரும், பதவி வரும், புகழ் வரும், இழந்து போன இளமை மீண்டும் வருமா? சமுதாய மக்களுக்காக தன் அரசாங்க பதவியை விட்டுவிட்டு, தாழ்ந்த சமுதாயமே, உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு முதலமைச்சரோடு கைகோர்த்து இருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் இருக்கின்ற கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டும் சேர்ந்து இருக்கின்றதில் சிந்தாமல் சிதறாமல் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கிறது. ஒரு பத்திரிகையாளர்லாம் டெல்லியில போய் எல்லா கட்சி தலைவரையும் பார்த்தாங்களாம். மகாத்மா காந்தியை பார்த்தாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், எனக்கு தெரிந்தவரை, நான் படித்தவரை பல தலைவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்திருக்கின்றேன். நான் அண்ணாவிடம் பேசியதில்லை, அண்ணா தான் எனக்கு உதயசூரியன் என்று பெயர் வைத்தார். பெரியாரை பார்த்ததில்லை, ஆனால் கலைஞரிடம் பேசியிருக்கின்றேன். அதே போல முதலமைச்சர் தளபதியுடன் பல ஆண்டுகளாக பழகியிருக்கின்றேன். சின்னவர் உதயநிதியிடம் பல ஆண்டுகளாக பழகியிருக்கின்றேன். அதே போல நானும் அண்ணன் தலைவர் தொல் திருமாவும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள்.